வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வனவள பாதுகாப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய கடமை. அது ஒவ்வொருடைய கடமையாகும். ஆனால் வனவளம் என்பது உண்மையிலேயே மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்படுகிறதா, நமது கடமையை நாம் செய்கின்றோமா என்று கேட்டால் கேள்விக்குறி மிக பிரம்மாண்டமாக எழுகிறது. வனவள பாதுகாப்பில் நாம் போதிய அக்கறை செலுத்துகின்றோமா, செலுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தேனியிலிருந்து எழுந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் இருக்கிறது மேகமலை வனப்பகுதி. இந்த வனப்பகுதியில் வேங்கை, சுக்குநாரி, துவரை, உத்ராட்சம், விளக்குநாரி இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள் அனுமதிக்கு அப்பாற்பட்டு அனுமதியை மீறி வெட்டப்படுகின்றன ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதை தாண்டி வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மேகமலைக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, தேசம் முழுவதும் இந்த வனவள பாதுகாப்பு சார்ந்த கேள்விகள் மிக பிரம்மாண்டமாக எழுகின்றன. சட்டங்கள் இருக்கின்றன, சட்டங்கள் 1000 சொல்கின்றன. ஆனால் அவற்றை நாம் கடைபிடிக்கின்றோமா? வனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறதா? இதற்கு தீர்வு இல்லையா? இதை பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசுவோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக நடந்து வரும் மரம் கடத்தலால் தேனி மாவட்டம் மேகமலை வன உயிரின காப்பகம் மெல்ல மெல்ல தனது அடையாளங்களை இழந்து வருகிறது. தேனி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளின் சங்கமமாக இருந்து வந்தது மேகமலை வன உயிரின காப்பகம். இந்தியாவின் சிறந்த வனப்பகுதிகளில் ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டிருந்த மேகமலை வன காப்பகத்தில் கடந்த 14 ஆண்டுகளாக விதிகளை மீறி மரங்களை வெட்டி கடத்தி வந்துள்ளனர். கடந்த கலெக்டர் காடு, மகாராணி வனம், ட்ரீம் வியூ எஸ்டேட் மற்றும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதிகளில் வெட்ட அனுமதி பெறப்பட்ட மரங்களுடன் வெட்டுவதற்கு தடை செய்யப்பட்ட விலை உயர்ந்த மரங்கள், மூலிகை மரங்கள், சில்வர் ஓக் மற்றும் தேக்கு மரங்களும் வெட்டப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோன்றே கொடைக்கானல் மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மரங்கள் வெட்டப்படுவதால் மழை வளம் குறைந்து நீர் சேமிக்க முடியாமல் போய் குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வனப்பகுதியில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதால் வன உயிரினங்கள் குடியிருப்புகளுக்கு வருவதாகவும் கூறப்படுகிறது. மேகமலை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு வனப்பகுதிகளிலும் உள்ள மரங்களும் வெட்டப்பட்டு வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. நீரை சுத்திகரிக்கவும் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கவும் பல பில்லியன் டாலர்களை செலவிடும் நிலையில் இவை அனைத்தையும் மரங்கள் இலவசமாகவே செய்து வருகின்றன. மரம் வெட்டி கடத்துபவர்களுக்கும் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளுக்கும் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். மரம் வெட்டுறது அப்படிங்கறத ஒரு சட்ட பிரச்சனையாக மட்டுமே நாம் பார்த்து விட முடியாது. நமது வருங்கால சந்ததி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த சூழலை உள்ளபடி நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மரங்களையும் காடுகளையும் உள்ளபடியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம், கட்டாயம், கடமை நம் எல்லோருக்குமே இருக்கிறது. இதை பற்றித்தான் இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் அரங்கத்தில் திரு நரசிம்மராஜன், வன ஆய்வாளர். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல மேகமலை பகுதியிலிருந்து எமது செய்தியாளர் சிவசபாபதி இணைகிறார். தொகுப்பிலும் கூட பார்த்தோம் மேகமலையுடைய முக்கியத்துவம். ஒரு அடர்ந்த வனப்பகுதி, ஆனால் அதனது பொலிவை இழந்து வருகிறது. அது வனம்ங்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்யறதுக்கான நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ஒரு பிரச்சனை மிக பிரம்மாண்டமாக எழுந்திருக்கிறது, நீதிமன்றத்துடைய வாசல்களை எட்டி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம், இதனது பின்புலத்தை மேலும் விரிவா சொல்லுங்க சிவசபாபதி. சிவசபாபதி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மேகமலை பகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 635 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இந்த மேகமலை 2011 மேகமலை வன உயிரின சரணாலயமா அறிவிக்கப்பட்டுருச்சு. இந்த அறிவிக்கப்பட்டதுல இங்க தனியார் எஸ்டேட் இங்க பெரிய அளவுல டீ எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 34 பட்டா நிலங்களும் இங்க இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இதுல இந்த கலெக்டர் காடு அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33.5 ஹெக்டேர் அளவுக்கு மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. இங்க
நம்ம தேனி மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் 583 மரங்கள் மட்டும் வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த மரமும் பாத்தீங்கன்னா காத்துல விழுந்த மரம், பயனில்லாத மரங்கள் போன்றவற்றை இந்த வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆனா அதை மீறி இவங்க என்ன செய்யறாங்கன்னா கிட்டத்தட்ட 7500 மரங்களுக்கு மேல வெட்டப்பட்டிருக்கு. அதுவும் வெட்டப்பட்ட மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சில்வர் ஓக்கு, மிளகு நாரி, சுக்குநாரி, தேக்கு போன்ற அரிய வகை மரங்கள், அதாவது இயற்கையா வளர்ந்த மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இயற்கையா வளர்ந்த மரங்கள் எந்த மரத்தையுமே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வெட்டப்பட்ட மரங்கள்னால வந்து அங்க இருக்கிற மண் வளம், ஆக்சுவலா மழை பெய்தா கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கு வந்து இந்த மரங்கள்னால இந்த மழை நீர் எல்லாம் தேக்கி வைக்கப்படும். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா அரிய வகையான புலிகள் போன்ற விலங்கினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமாவும் இந்த இடம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துலதான் தனியார் எஸ்டேட் அனுமதி என்ற பேர்ல வந்து அதிக அளவுல மரத்தை வெட்டியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்ட மக்களிடையே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்திற்கு வந்து முக்கிய நீர் ஆதாரமா விளங்கக்கூடியது வந்து இந்த மேகமலை பகுதி தான். இந்த மேகமலை பகுதியில் பெய்யக்கூடிய அதிக அளவு மழை தான் முல்லை பெரியாற்றிலையும் மூல வையாற்றிலிருந்து வையாத்துக்கும் வருது. இதனால பாத்தீங்கன்னா 5 மாவட்டமும் இந்த மழை நீரை நம்பிதான் விவசாயம் மற்றும் குடிநீர் போன்றவற்றுக்கு இருக்கு. கடந்த சில வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் எல்லாத்திலுமே மழை பெய்யாதனால மிக வறண்டு தோட்டங்கள், அவங்களோட விவசாய தோட்டங்கள் எல்லாமே அவங்களுடைய ஆழ்துணை கிணறுல நிலத்தடி நீர்ல இருந்து எல்லாமே ரொம்ப வெகுவா கீழே போயிடுச்சு. இதனால விலங்குகளுக்கு கூட உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா மரம் வெட்டுறத முழுமையா தடுக்கப்படணும். ஏற்கனவே வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடப்பட்டு அதையும் ஒரு கண்காணிப்பு குழுவை வச்சு பாதுகாத்து இந்த மரங்கள் எல்லாம் திரும்பியும் வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரி, தொடர்ந்து பேசலாம். இந்த பிரச்சனையுடைய ஒரு அம்சத்தை முக்கியமா குறிப்பிட்டீங்க. நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நேர்களுக்கும் அந்த தெளிவு தேவை. அதாவது எந்த மரத்தை வெட்டணும், எந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு ஹில் ஏரியாஸ் பிரிசர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஆக்ட் இருக்கிறது, பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது, வன பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறேன். வன பகுதியில யாரும் மரத்தை வெட்டக்கூடாது இல்லையா? பட்டா நிலங்களா இருக்கக்கூடிய இடத்துல அதுவும் உயிரோடு இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது. ஆமா, எதனால இந்த பிரச்சனையை எழுகிறது? பட்டா நிலங்கள் பார்த்தோம்னாக்கா, பட்டா நிலங்கள் வன நிலங்களோட ஒட்டி இருக்கிறதுனால பட்டா நிலங்கள் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய மரங்களை வந்து எளிதில் நம்ம வந்து ஆசிட் ஊத்தி கொண்டுடலாம். ஏன்னா உயிரோடு இருக்கிற மரத்தை வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுறதுனால சொந்த பட்டா நிலத்துல இருந்தா கூட உயிரோடு இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது. சோ அப்படி அந்த மரத்தை சாகடிக்கும் இடத்துக்கு எனக்கு பட்டா இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல மரம் வளர்ந்திருந்தாலும் அது உயிரோடு இருக்குமே. காரணம் அது வனப்பகுதி ஒட்டி இருக்கிறதுனால அந்த மரத்தையும் கூட வன விலங்குகள் சார்ந்திருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு சாம்பல் நிற அணிலோ இல்ல மர அணிலோ இருக்கிறதுன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற வனத்துல இருந்து இந்த மரத்துக்கு வரக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சோ அங்க இருக்கிற அணில் இங்க வரலாம் இல்லையா? சோ உயிரோடு இருக்கிறதுனால இந்த மரத்துல இருக்கக்கூடிய காய்களையோ கனிகளையோ பூகளையோ இலைகளையோ வனவிலங்குகள் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இறந்து போனதுக்கு பின்னாலே அதனால் யாருக்குமே பயனில்லைங்கிற பொழுது அந்த நிலத்தின் உரிமையாளர் பயனை எடுத்துக் கொள்ளலாம் முடிய, அந்த மரம் உயிரோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய வன உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஈக்காலஜிக்கலா அது வந்து பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால உயிரோடு இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது. சோ இவங்க என்ன பண்றதுன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஆசிட் இல்ல வர மாதிரி பண்ணி அந்த மரத்தை செயற்கையாக சாகடித்து அந்த மரத்தை வெட்டுறாங்க. அதோட சேர்த்து பக்கத்துல நெய்பரிங்ல வனப்பகுதியில் ஒட்டி இருக்கக்கூடிய பட்டா நிலத்துல இல்லாத வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை இருக்கக்கூடிய அவங்களுடைய பட்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய வன மரங்கள் இருக்கு இல்லையா, அதை எளிதில் வெட்டிடலாம் இல்லையா? சோ இங்க என்ன பண்றாங்களோ செயற்கையாக சாகடிக்கிறாங்களோ அதே மாதிரி அதையும் சாகடித்து எந்தையும் வெட்டி ஒன்னா போட்டு இது இயற்கையாக தான் இறந்து இருக்கிறது. இந்த மரம் இறந்து போயிருக்கு அப்படிங்கறத யார் உறுதி செய்து அதுக்கான அனுமதியை கொடுக்கிறது? யாருடைய மாதிரியான அனுமதி போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப கிடையாது. மரம் இறந்து விட்டதுன்னு சொன்னா அது அவ்வளவுதான். மரம் இறந்துடுச்சு, இந்த மரத்தை நான் வெட்டிக்கிறேன்னு சொன்னா அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருவாங்க. பட் இறந்து போன மனிதர்களுக்கு பண்ற மாதிரி ஒரு போஸ்ட்மார்டம் அந்த மாதிரியான ஒரு இவ்வளவு மரங்கள் தான் வெட்டணுங்கிற அனுமதியை இப்போ ஒரு தோப்பிலேயே ஒரு பட்டா தோப்பிலே நிறைய இருக்கலாம். அதுல இந்த மரங்கள் இறந்திருக்கு, இவ்வளவு எண்ணிக்கையில வெட்டுறதுக்கான அனுமதி இருக்குங்கிறத யார் கண்காணிக்கிறது? இல்லை, யார் இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட வனத்துறை அதிகாரி தான் வந்து கண்காணிக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பட்டா நிலம் எந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள வருதோ, ரேஞ்சுன்னா அது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், அந்த ரேஞ்ச் ஆபீசரும் அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதுக்கான மரம் வெட்டும் பொழுது அதுக்கான வெளியில கொண்டு வரதோ இல்ல அதுக்கான டெண்டர் விடுறதோ போன்ற சேல் பண்றதுக்கான எல்லாத்துக்கும் முன்னாடி பர்மிஷன்ஸ், அதாவது
வனத்துறையிலிருந்து அவங்க வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் வாங்கணும். பட்டா நிலம் வச்சிருக்கவங்க கூட ஒப்புதல் கடிதம் வாங்கணும். இது என்னுடைய தோட்டத்தில் உள்ள மரம் தான், இறந்து போன மரம் தான், இதை நான் வெட்டி விற்பதற்கு தங்களுடைய மேலான அனுமதி தேவைன்னு சொல்லும்போது அதை வந்து வனத்துறை ஊழியர்கள் வந்து மேற்பார்வையிட்டு அது உண்மையிலேயே அவருடைய மரமா, இறந்து போன மரமா, அதை அங்கிருந்து தான் அவர் வெட்டினாரா, இதனால் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, அப்படி எல்லாத்தையும் ஆராய்ந்த பிறகு அவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ரைட். இந்த செய்தி, இந்த மேகமலை சார்ந்த இந்த செய்தி தொடர்ந்து ஊடகங்கள்ல இடம்பெற்று வருது. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சிவசபாபதி, ஒரு சில மரங்கள் மட்டுமே வெட்டுறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான மரங்கள் அந்த பட்டா பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை தாண்டி வனப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களும் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இது சார்ந்த வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு நிலவில் இருக்கிறதா, வனத்துறை என்ன பதில் அளித்திருக்கிறது, இந்த வழக்குடைய பிரேயர் என்ன, இவற்றையெல்லாம் தெளிவா சொல்லுங்க. மேகமலையில பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வெட்டப்படுறத இது பண்ணி இந்த மேகமலையில வந்து வன ஆர்வலர் அவர் ஜெயபால் அப்படிங்கிறவர் வந்து மதுரை கிளையில வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. அந்த வழக்கு வந்து 2 தடவை வந்து ஹியரிங் வாய்தா வந்திருக்கு. இந்த வாய்தாவில் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வனத்துறை அதிகாரிகள் எல்லாமே இந்த வனத்துக்குள்ள போய் எந்தெந்த மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு, எப்படி எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு, இதனுடைய இந்த மரத்தினுடைய பலன்கள் என்ன, இந்த மரத்தினுடைய உயரம், அதனுடைய சுற்றளவு, இது எவ்வளவு பழமையான மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்தாங்க. கணக்கெடுத்தது மட்டும் இல்லாம இந்த வெட்டப்பட்ட மரங்கள் இந்த மேகமலையில் இருக்க தனியார் ஒரு டீ எஸ்டேட்லயும் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 டன்னுக்கு மேல இந்த மரங்களும் அங்க வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க பெர்மிஷனோட அனுமதியோட வந்து இந்த மரங்களை வந்து வாங்கி எங்களுடைய டீ எஸ்டேட் டீ ப்ராசஸ்க்காக வேண்டி உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த வெட்டப்பட்ட மரங்கள், அதுவும் தடை செய்யப்பட்ட மரங்களை வந்து இவங்க வாங்கி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. மேலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டல வன அலுவலர் வந்து அவங்க வந்து எல்லாத்தையுமே சோதனை பண்ணதுல வந்து இவங்களும் இதுல நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு, தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக ஒரு டிஎஃப்ஓ தலைமையில வந்து 2 குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த மரம் வெட்டும் பகுதியில் எல்லாமே சென்று பார்வையிட்டு அதனுடைய ஆய்வு அறிக்கையை வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 583 மரங்கள் தவிர்த்து கிட்டத்தட்ட 7600 மரங்கள் வெட்டப்பட்டது உண்மை என்பது வந்து ஒரு உறுதியாக தெரியுது. இதுக்கும் மேற்கொண்டு வந்து வனத்துறை அதிகாரிகள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த பொதுநல வழக்கு அளித்த வந்து ஜெயபால் அவர் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். சார், இப்ப வந்து உயர்நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க. இந்த வழக்குல வந்து 2வது தடவை நீங்க வாய்தாவுக்கு போயிருக்கும் போது அங்க வந்து உயர்நீதிமன்றம் என்னென்ன கோல் சுட்டிக்காட்டுச்சு, இதை எப்படி வந்து வனத்துறை அதிகாரிகள் செயல்படுத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்? அதாவது எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வந்து நாங்க கண்டுபிடிச்சது இந்த ஒரு 1.5 வருஷ காலம் மொத்தம் வந்து அதிகப்படியான மரங்களை வெட்டியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 4 வருஷமாவே இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து வனத்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லாம ரெவன்யூ அதிகாரிகளும் துணைப்பு இருக்கிறதாக எங்களுக்கு நல்லாவே தெரிய வருது. ஏன்னா 4 பேர் 5 பேர் கொண்ட ரெவன்யூ அதிகாரிகள் கொண்ட டீம் எல்லாம் சேர்ந்தத வனத்துல வந்து உள்ள மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதியே கொடுக்கணும். கிட்டாச்சி போன்ற எந்திரங்கள்லாம் நிச்சயமா கொடுக்கவே கூடாது. 100% அதையும் கொடுத்திருக்காங்க. வாய்வழி முத்திரவா கொடுத்திருக்காங்களா இல்ல கலெக்டரோட பெர்மிஷன் கொடுத்தாங்களான்னு அதுவும் தெரியல. இப்ப முதல்ல வந்து 2ஆம் தேதி வழக்கு முதல் தடவை வரும்போது நாங்க ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதனால அந்த ஆய்வு அறிக்கையை வந்து 15 நாள் கழிச்சு அறிவிக்க முடியும், எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க கோர்ட்ல. அப்ப நாங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு பிறகு ரொம்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க நிச்சயமா வந்து ஒரு ஜட்ஜி ஒரு 4-5 பேர் கொண்ட குழுவை நாங்க நியமிச்சு கூப்பிட்டு போய் காமிச்சு பெரிய அளவில் நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லி மதுரை மண்டல வன பாதுகாவலர் இக்ஸாம் ஷா அவர்களுக்கு போன் பண்ணி சொன்ன பிறகுதான் அவர் நடவடிக்கை முடுக்கி விட்டாரு. இந்த நடவடிக்கை முடுக்கி விட்டதன் நோக்கம் என்னன்னா, ஏதோ சின்ன சின்ன தப்பு நடந்திருக்கும், அதை வந்து நம்ம ஆட்கள் வந்து சரி பண்ணிடுவாங்க நினைச்சு அவர் செஞ்சது. ஆனா போதாகரமான விஷயம் இருக்குன்னு பிறகு அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு சென்னையில இருந்து வர முகமது மாலிக் சொல்லி ஒருத்தரை வர சொல்லி அவரும் வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் அந்த 15 நாள் ஆய்வுல வந்து ஏகப்பட்ட ஒரு குற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டால தடை செய்யப்பட்ட வெட்டவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மரங்கள், அதாவது தானாக வளர்ந்த மரங்கள் எந்த நிலையிலும் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சுக்குநாரி, மிளகுநாரி, நெல்லி, இது உத்திராட்சம், தேக்கு, சந்தனம், பாலி, புன்னை, இது போன்ற அதாவது அரிய வகை மரங்கள், உயர்வான விலை உள்ள மரங்கள் வெட்டவே கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தடை செய்யப்பட்ட மரங்களாக தான் பார்த்து வெட்டியிருக்காங்க. டீ எஸ்டேட் அந்த மேகமலையில ஒரு 4-5 பேருக்கு பெரிய முதலாளிகளுக்கு இருக்கு. இந்த டீ எஸ்டேட்டுக்கு வந்து எரிபொருளாக இவங்க வந்து
நம்ம மதுரைக்கு அந்த பக்கம் சிவகங்கை பக்கம் இருந்து கருவேல மரங்களை தான் கொண்டு வந்து அவங்க எரிபொருள் பயன்படுத்தணும். அது காஸ்ட் அதிகமாகுது சொல்லி அடிப்படையில் இங்க இருக்க பெரிய ஆபீசர்களை இவங்க வந்து உள்ளால வச்சுக்கிட்டு கைவிட்டு கொடுத்து இவங்க பல கோடி ரூபாய் மரங்களை இந்த மாதிரி அழிச்சிருக்காங்க. அழிச்ச மரங்கள்ல இப்ப கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து வெட்டு மூட்டைகளோட கண்டுபிடிச்சது வந்து 7500. முதல்ல வந்து முதல் நாள் கோர்ட்ல 2ஆம் தேதி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, வெறும் 750 மரம் தான் வெட்டி இருக்கு, 2500 மரம் தான் வெட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 7500 மரம் வெட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 4ஆம் தேதி கோர்ட்ல மறுபடியும் வருது, வழக்கு வருது. வரும்போது என்ன சொல்றாங்கன்னு பார்த்த பிறகு எங்களுக்கு வந்து அதை எப்படி நடவடிக்கை எடுக்கணும் என்னங்கறத நாங்க சொல்ல முடியும். இதுக்கிடையில தவறு செய்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமா பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அவங்களுடைய சொத்துல பறிமுதல் பண்ற அளவுக்கு போய் நடவடிக்கை எடுத்தாதான் இனிமேல் அடுத்து யாரும் இதை செய்ய மாட்டாங்க. தேனி மாவட்டத்துக்கு வந்து மேகமலை என்பது வந்து ஒரு வரப்பிரசாதம், வித்தியாசமான ஒரு இடம். அதாவது கேரளாவில் பல இடங்கள் அந்த மாதிரி வந்து ஒரே இடங்கள்ல மொத்தமா மரங்கள் உள்ள இடங்கள் வந்து தெற்கு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க இருக்கு. இங்க வந்து தேனி மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்ட மக்கள், வைகையில போற தண்ணியை அனுபவிக்கிற அத்தனை மாவட்ட மக்களும், சிதம்பரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், எல்லா மாவட்டத்து மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய வைகை ஆற்றுக்கு ஒரு பிரிவு தண்ணி வந்து முள்ளாற்றுக்கு கூட இருந்து போகுது மேகமலையிலிருந்து. இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல தண்ணி உருவாகக்கூடிய இடம் இது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறு பெரிய அளவில் நடந்துக்கு. நம்ம கிட்ட இருக்க ஜெயபால் இவர் பொதுநல வழக்கு போட்டவர். இவர் என்ன சொல்றாருன்னா வந்து மழை வளம் காக்கப்பட்டால்தான் மழை வளம் பெருகும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வந்து இந்த இயற்கை ஒவ்வொரு டைமும் அழிக்கப்படுறப்போ ஒவ்வொரு டைமும் இயற்கையினுடைய சீற்றங்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் எதிர்கொள்ற விளைவாத்த இப்ப பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேனி மாவட்டத்தில் அதிக அளவு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாய நிலங்களே விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அடுத்த வர்ற உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்குல இதுக்கு என்ன தீர்வு ஏற்படும் அப்படிங்கறது வந்து ஒரு சரியான உதவி ஏற்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு ஹரி. ரைட், தொடர்ந்து பேசலாம். இதை அவ்வளவு சாதாரண ஒரு பிரச்சனையாக பார்த்து விட முடியாது. சட்டங்கள் இருக்கின்றன, பல சட்டங்கள் இருக்கின்றன. மரங்களை இப்படித்தான் வெட்டணும், அனுமதி பெற்றுத்தான் வெட்டணும், இந்த மரங்களை வெட்டக்கூடாது. ஆனால் அவை மீறப்படுகின்றன குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை சாதாரணமா பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் நமது சங்கதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து இந்த வனவள பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்முடைய அத்தியாவசிய கடமைங்கிற ஒரு பார்வை பதிவு செய்யப்படுகிறது. இந்த கஸ்தூரி ரங்கன் அறிக்கை வந்திருக்கிறது. இந்த அறிக்கை ஏற்கப்படுமையானால், அது அமலுக்கு வருமையானால் இன்னும் கட்டுப்பாடுகள் வந்து இந்த வன பாதுகாப்பு என்பது மேம்படுமா? சூறையாடப்படும் வனப்பகுதிகள் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேகமலை பகுதியில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வரக்கூடிய மேகமலை பகுதியில வேங்கு, சுக்குநாரி, துவரை, உத்ராட்சம், மிளகுநாரி இது போன்ற மரங்கள், அரிய வகை மரங்கள் அனுமதி இல்லாமல் வெட்டப்பட்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டாக பார்த்துவிட முடியாது. ஏனென்றால் வன பாதுகாப்பு சட்டங்கள் இவற்றையெல்லாம் கடுமையாக சாடுகின்றன, இவற்றுக்கு கடுமையான தண்டனையை பரிந்துரைக்கின்றன. ஆக வன பாதுகாப்பு என்பது மிக லேசாக எடுத்துக் கொள்ளப்படுகிறதா? ஆக இன்னும் இதுல வந்து அதீத கவனம் தேவையா? இவற்றையெல்லாம் இன்றைய உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசி வருகின்றோம். நம்முடைய வன ஆய்வாளர் திரு நரசிம்மராஜன் அவர்கள் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அதே போல மேகமலை பகுதியில் நமது செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். இது மாதிரி அனுமதியை மீறி மரங்கள் வெட்டுவது, அனுமதி இல்லாமல் மரங்கள் வெட்டுவது, செம்மரங்களை வெட்டுவது, சந்தன மரங்களை வெட்டுவது அப்படிங்கிறது இந்த பகுதிக்கு மட்டுமே உட்பட்ட பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உட்பட்ட பிரச்சனை என்றும் சொல்ல முடியாது. தேசம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க இது சார்ந்த குற்றச்சாட்டு மற்ற பகுதிகளிலும் எழுந்திருக்கிறது. அதே போல நமது வெள்ளூர் செய்தியாளர் தரக்கூடிய மேலும் விரிவான தகவல்களை வேலூர் மாவட்டத்தில் மலைக்காடுகள் சொல்லி பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய ஜவ்வாது மலை, அதை அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய மலைக்காடுகள், பரதராமி பகுதியில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 1600 ஹெக்டேர் பரப்புல மட்டும் செம்மரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வளரக்கூடிய மரங்கள் வந்து நாள்தோறும் கடத்தல்காரர்கள் வெட்டி கடத்துவது வாடிக்கையா இருக்கிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் வந்து செம்மர தொழிற்சாலையே இருந்திருக்கிறது. மரங்களை வந்து வெட்டி கொண்டு வந்து அங்க வச்சு மேலும் சிறு துண்டுகளாக்கப்பட்டு பெரிய கண்டெய்னர் மூலம், அதாவது தோள்களை வந்து சுற்றிலும் அடுக்கி அதுக்கு நடுவில் வந்து செம்மரங்களை வைத்து அங்கிருந்து சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு போறதாக தகவல்கள் தெரிகிறது. அப்படி கொண்டு போற செம்மரங்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்கேன் மிஷின்ல கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தோள்கள் வைத்து மூடி கொண்டு போறாங்க. இது வந்து 3 குழுவாக செயல்படுறது. அதாவது மரங்களை வெட்டுறதுக்கு ஒரு குழுவும், வெட்டி சாலைகள் வழியாக சென்னை துறைமுகம்
துறைமுகம் வரை கொண்டு செல்வதற்கு ஒரு குழுவும், அங்கிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு குழுவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடிக்கும் பட்சத்தில், அதாவது இதுக்கு உதாரணமா சொன்னீங்கன்னா, மாவட்ட காவல் நிர்வாகத்தில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இப்படி வெட்டி கடத்தினதா கடந்த ஓராண்டுகளை மட்டும் 15 ஏஜென்ட்டுகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல மேலும் குறிப்பா பாத்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற டிஎப்ஓ செம்மர கடத்தல் கும்பலோட நேரடி தொடர்பு இருக்கிறதா சொல்லி சென்னை முதன்மை வன அலுவலர் அவரை தற்போது பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள்ல செம்மரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பொட்டல் காடுகளாக மாறிவிடும். இப்படி பொட்டல் காடுகளாக மாறிவிட்ட பிறகு இங்கு மழை பொழிப்பு முற்றிலும் தவிர்க்கப்படும். இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு செம்மரக்கட்டைகளை வெட்டுவதும் மலைக்காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக வன ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரைட். வெள்ளூர்ல எப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்க, முன்னாள் வெள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானசேகரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இந்த செம்மர கடத்தல் சார்ந்த செய்தி, வெள்ளூர் மாவட்டத்தை மையப்படுத்திய செய்தி தொடர்ந்து ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க திரு ஞானசேகரன்? நம்முடைய வேலூர் மாவட்டத்திலிருந்து தொடங்குகிற ஜவ்வாது மலையில்தான் உலகத்திலேயே விலை உயர்ந்த சந்தன மரங்கள் எல்லாம் இருந்தன. இப்பொழுது ஜவ்வாது மலையிலே சந்தன மரங்கள் எல்லாம் முழுமையாக வெட்டி அழிக்கப்பட்டு அங்கு சந்தன மரங்களே இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. நான் கூட சட்டமன்றத்தில் பலமுறை பேசி, ஜவ்வாது மலை சந்தனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மியூசியத்தில் தான் போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலை இன்று சேர்ந்திருக்கிறது என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்படி காடு முழுமையாக ஜவ்வாது மலை இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் எல்லாம் அழிக்க விட்டப்பட்ட சூழலில் இப்பொழுது செம்மரக்கட்டைகள் எங்களுடைய வாலாஜாபேட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் காடுகளிலே அங்கே செம்மரைக்கட்டைகள் இருக்கின்றன. அதே போல அமிர்தி காட்டிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே செம்மரைக்கட்டைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தன மரக்கட்டை முழுமையாக அழிக்கப்பட்டு விட்ட ஒரு சூழலில் அடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சந்தன மர கடத்தல்காரர்கள் எல்லாம் இப்பொழுது செம்மரக்கட்டையை குறிவைத்து இப்பொழுது எல்லா இடங்களிலும், காரணம் அதுவும் விலை உயர்ந்த ஒரு மரமாக இருக்கிற காரணத்தினாலே அவற்றை எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துக் கொண்டு போய் அதை பல வெளிநாடுகளிலும் பல வெளி மாநிலங்களிலும் விற்று நல்ல காசு பார்க்கிறார்கள். சொல்ல போனால் கூடிய விரைவிலேயே, பொதுவாக நேற்று வரை ஏழையாக இருந்தவன் இன்று பணக்காரனாக கூடிய ஒரு வாய்ப்பு இப்படிப்பட்ட மரக்கடத்தலில் தான் இன்று கிடைக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்று சில பேர் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார்கள். சில பேர் கல்வி நிறுவனங்களையே அமைத்திருக்கிறார்கள். சில பேர் ரியல் எஸ்டேட் போன்றவற்றை எல்லாம் பெரிய அளவில் வாங்கி போட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களை வேறறுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் மட்டுமே இதற்கு போதாது. காரணம், காடு பறந்து விரிந்து மிக அகலமான இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும், அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் அந்த போதிய அளவு அவர்களுக்கு இல்லாத, எங்கேயோ ஒரு கார்டு இருப்பார் அல்லது எங்கேயோ ஒரு வாட்சர் இருப்பார் அல்லது ஒரு ரேஞ்சர் இருப்பார். இவர்களெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவரிடம் ஸ்ட்ரெங்க் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஆயுதங்களும் அவர்கள் கையில் இல்லை. அவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆயுத பூஜைக்கு அந்த துருவையெல்லாம் எண்ணெய் போட்டு துடைத்து விட்டு பூஜை போடுவதற்குத்தான் பயன்படுமே ஒழிய இன்று இருக்கக்கூடிய அந்த கொள்ளைக்காரர்களை உடனடியாக சுட்டு பிடிக்கக்கூடிய அளவிற்கு நவீன கருவிகள் அவர்களிடம் இல்லை. அதே போல வாகனங்கள், அந்த கொள்ளைக்காரெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் மிக 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வனத்துறை அதிகாரி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகனங்கள் அது முக்கி அது 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட செல்ல முடியாத வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்று கொள்ளைகளை பிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய அரசு எந்திரம் வேகமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகமான நிதி ஒதுக்கீட்டை செய்து காவல்துறையை வனத்துறையோடு இணைத்து இவர்கள், அதே போல ரெவென்யூ அந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களோடு இணைந்து ஒரு 3 தரப்பு அதிகாரிகளும் ஒன்றாக சேர்ந்து இவர்கள் கண்காணித்தால்தான் இந்த இயற்கை வளங்களை நம்மால் காப்பாற்ற முடியும், செம்மர கடத்தல்களை எல்லாம் தடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட கடத்தல்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது நமக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. இயற்கை வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுகின்றன. அதிகாரிகளும் அரசும் இதில் விழிப்போடு இருந்து இது போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும். செம்மரக்கட்டை கடத்துபவர்களை குண்டர் சட்டத்திலே போட்டு அவர்களை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேலூர் மாவட்ட மக்களுடைய உணர்வு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு ஞானசேகரன், உங்களுடைய பங்கேற்புக்கு. அவர் எழுப்பியிருப்பது போல இது ஒரு மாவட்டத்துக்குரிய ஒரு பிரச்சனையாவும் தேனி மாவட்டத்துக்குரிய பிரச்சனையாவும் பார்க்க முடியாது. இன்னொரு இடத்துல யூக்கலிப்டஸ் மரங்கள் வெட்டப்படுது, இன்னொரு குற்றச்சாட்டு, பலா மரங்கள் வெட்டப்படுது, ஒரு குற்றச்சாட்டு. இந்த ஒரு
ஒரு குற்றச்சாட்டை நம்ம முக்கியமானதாக பார்க்கணும். அவர் சொன்னது போல அரசு இயந்திரம் மேலும் பலப்படுத்தப்படணுங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது எப்படி அணுகப்படணும்னு நினைக்கிறீங்க? சரியா அணுகப்படணும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். திரு ஞானசேகரன் ஐயா சொன்ன மாதிரி மரம் வெட்டுபவர்கள், விலங்குகளை வேட்டையாடுபவர்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இன்னைக்கு வனத்துறை இடம் இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அங்க இந்த மாதிரி மரம் வெட்ட வருகிறவர்கள், வனவிலங்கை வேட்டையாட வருகிறவர்கள் நிறைய இளைஞர்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வனத்துறையில் ஓடி போய் பிடிப்பதற்கு இளைஞர்களுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம், வனத்துறையில வந்து வெகு நாட்களாக புதிதாக ஆள் சேர்ப்பு இல்ல. சோ நிறைய வந்து போஸ்டிங் வந்து வேக்கண்டாவே இருக்கு. சோ இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வயது முதிர்ந்த அதிகாரிகள் ஒரு தங்களிடம் இருக்கும் ஒரு மூங்கில் கம்பை வச்சுக்கிட்டோ இல்ல ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டோ துப்பாக்கி வச்சிருக்கிற அந்த மரம் வெட்டும் கும்பல்கிட்ட வந்து சண்டை போடுவதுங்கிறது இயலாத காரியம் தான். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இந்த வனத்துறைக்கு என்னென்ன அட்வான்ஸான விஷயங்கள்லாம் கொடுக்க முடியுமோ அதை இந்த அரசு கொடுக்கிறது. ஆமா, இன்னும் பிரிமிட்டிவ் ரேஞ்சில் இருக்காங்க. இன்னொன்னு, வனத்துறைக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய பகுதி மக்களுக்கும் வனத்துறையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை இதற்கு தொடர்ந்து இன்னொரு காரணியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமா, வனத்துறையில ஆள் பற்றாக்குறை ஒரு மிகப்பெரிய காரணி. அப்புறம் டெக்னாலஜிஸ், அதாவது அவங்க வச்சுக்கிற மாதிரி நிறைய நவீன ஆயுதங்கள் கிடையாது, சொல்ற மாதிரி நிறைய வாகனங்கள் கிடையாது. அப்படி நவீன ஆயுதங்கள் இருந்தாலும் கூட அதை கையாளக்கூடிய பக்குவமோ இல்ல பயிற்சியோ அவர்களுக்கு இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா முறையான பயிற்சிகள், தொடர் பயிற்சி வகுப்புகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லை, கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணப்படுறது இல்லை. ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன் டைம்ல கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தான் வழி. அதுக்கப்புறம் ஃபர்தர் பயிற்சி ரொம்ப இயல்பா எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு மொத்தமான அந்த மொத்த துறைக்குமே ஒரு சரியான அணுகுமுறையும் சரியான வன பாதுகாப்பு சட்ட பயிற்சி இல்ல, போதுமான நவீன ஆயுதங்கள் இல்ல, இயந்திரங்கள் இல்ல. ஆனா இவற்றையெல்லாம் வந்து போச்சர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. யார் யாரும் கடத்துறாங்களோ அவங்க வந்து இந்த துறையை விட அதிகமா நவீனமா இருக்காங்க பார்வை. இதை தாண்டி இந்த வன சட்டம் நிறைய விஷயங்களை சொல்கிறது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு விரிவான சட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டு அளவில் இருக்கிறது, தேசிய அளவில் இருக்கிறது. இது பற்றி அவேர்னஸ் ஒரு செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட, நபர்கள்ட்ட இருக்கா? நான் அதாவது இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு சட்டத்தை படித்து அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு அடிப்படை கல்வி என்பது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு வனத்துறையில நான் சொன்ன மாதிரி நிறைய பழைய ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனுபவத்தில் கைதேர்ந்தவர்கள், அனுபவத்தில் நல்ல மூத்தவர்கள். அவர்கள் 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அனுபவமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனா ஒரு சட்டத்தை நீங்க ஒரு சின்ன விஷயம், ஒரு மரம் வெட்டுவதை நீங்க பிடிச்சிட்டீங்க, பிடிச்ச உடனே அவன் மேல நீங்க கம்ப்ளைண்ட் எழுதணும், எஃப்ஐஆர் போடணும் இல்லையா? அந்த எஃப்ஐஆர் போடும்பொழுது அவன் தப்பிக்காத அளவுக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கான தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றா இல்ல. இன்னைக்கு எத்தனையோ வனத்துறையில பார்த்தோம்னா எத்தனையோ அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா 90% வழக்குகள் பார்த்தோம்னாக்கா குற்றவாளிகளுக்கு சாதகமா முடிஞ்சிடும். காரணம், அவங்களுக்கு வந்து அந்த வழக்கை வந்து அந்த முதல் தகவல் அறிக்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் பெர்ஃபெக்டாவும் எழுதுவதற்கான ஒரு அடிப்படை கல்விங்கிறது என்ன காரணம்? அவர்கள் நிறைய ப்ரொமோட்டர்ஸ், ப்ரொமோஷன்ஸ்ல வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கிடையாது. மற்ற மாநிலங்களை பார்த்தோம்னா, கேரளாவில் பார்த்தோம்னாக்கா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ரேஞ்சர் போஸ்ட் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா நிறைய இளம் வனத்துறை ஊழியர்கள் வந்து வர்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்கா கம்பாஷனேட்ல மட்டும் தான் வர முடியும். அப்பா இறந்து போனா பையனுக்கு வேலை கிடைக்கிற அந்த ஒரே ஒரு வாய்ப்பை தவிர புதிதாக படித்த எந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு வனத்துறையில் வேலை இல்லை. ஏன்னா வனத்துறை ஒதுக்கப்பட்ட ஒரு துறை மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வனம் இல்லாம எதுவும் இல்லை. ஏன்னா மணிநீரும் மண்ணும் மலையும் அடிநெரு காடும் உடையதாரன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எது ஒரு நாட்டுக்கு அரண் என்பதை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனாலதான் காடு என்பது ஒரு வேடிக்கை பொருளாகவும் ஜஸ்ட் அதை வந்து பார்த்துட்டு உள்ள போயிட்டு குளிச்சுட்டோ இல்ல ஒரு நாள் கேம்ப் அடிச்சுட்டோ இல்ல டென்ட் அடிச்சு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டோ அரணாக இருக்கிறதுங்கிற ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வனங்கள் மட்டுமல்ல, வனத்துறையும் புத்துயிரோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கு. சூறையாடப்படும் வனப்பகுதிகள், இந்த ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசம் முழுவதும் எழுந்திருக்கிறது. 1/3 பகுதியாக வனங்கள் இருந்தால்தான் அந்த நாட்டுக்கு நல்லது. ஆனால் இருக்கிறதாங்கிற கேள்வி
பிரதானமாக எழுகிறது. இருக்கக்கூடிய வனங்களும் எந்த நிலையில் இருக்கிறது, சூறையாடப்பட்டு வருகிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தேனி பகுதியில மரங்கள் அனுமதியை மீறி வெட்டப்படுகின்றன, அதாவது இன் வயலேஷன் ஆஃப் ஆல் தி ஆக்ட்ஸ் அது வெட்டப்படுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசி வருகின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய வன ஆய்வாளர் திரு நரசிம்மராஜன் அவர்கள் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். நமது தேனி செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். இந்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? சில அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு எழ வனத்துறை சில நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் நமக்கு பார்வை இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இந்த மரங்கள் வெட்டப்படுறதை தாண்டி இந்த மேகமலை பகுதியிலேயே என்கரேஜ்மெண்ட் ஆக்கிரமிப்புகள் பற்றிய புகாரும் எழுந்திருக்கிறது. இது ரெண்டும் பற்றிய மேலும் விரிவான செய்திகளை பதிவு செய்யுங்க சிவசபாபதி. இப்ப இந்த மேகமலை பகுதியில் பாத்தீங்கன்னா வனக்காப்பர் அவரும் பணி மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வனசரகர் அவர் பணி இடைநீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மேகமலை பகுதியில் வருசநாடு மலைப்பகுதிகளும் உள்ளடக்கும். இந்த வருசநாடு பகுதியில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 22,000 ஏக்கர் வனப்பகுதிகள் ஆக்கிரமிப்புல சிக்கி இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இந்த மக்களை எல்லாத்தையுமே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே அதிகப்படியா ஆக்கிரமிப்புல வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், சிலவங்க திருட்டுத்தனமா வனத்துக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடுறதும் மரங்களை அழிக்கிறதும் செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் வனத்துறையிட்ட ஒரு இது இருக்கு. இப்படி விலங்குகளை வேட்டையாடுறதுக்கும் மரம் வெட்டுறதுக்கும் இந்த மக்கள் போறதுக்கு முக்கிய காரணமாகவே இந்த வனத்துறையில இருக்கிறவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா இவங்க தான் இவங்களை ஒரு ஆதரிச்சு ஒரு தூண்டி விடுற செயலாவே இருக்கு. இப்ப நம்ம இந்த தேனி மாவட்டத்தில் இதை பெரிய அளவுல, இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிற வனங்கள் வெட்டப்படுறத பெரிய அளவுல மக்கள் முன்னாடியும் ஊடகங்களுக்கும் வெளிப்படுத்தினவர் இளங்கோவன் நம்ம கிட்ட இருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி கேட்போம். சார், இப்ப இங்க வன ஆக்கிரமிப்பு அதிக அளவுல இருக்கு, அதே மாதிரி மரங்களும் வெட்டப்படுறது அதிக அளவுல இருக்கு. இதை எந்த விதத்துல தடுக்கலாம், இந்த அதிகாரிகள் எல்லாமே இதுக்கு எந்த அளவுல துணை போறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க சார். உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் 1995ஆம் ஆண்டு கோதவர்மன் என்கிறவர் ஒருத்தர் இந்த வனத்துறை சம்பந்தமாக என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கணும், எப்படி வனத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக மத்திய அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 1992 கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு மேல இந்த வழக்கு தான் நடந்துட்டு இருக்கும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட தலைமையில 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கு விசாரிச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு இடைக்கால தீர்ப்புகள் நிறைய சொல்லியிருக்கு. பல விஷயங்கள் கிட்டத்தட்ட அதுல இடைமனுக்களே ஒரு 2000 மனுக்களுக்கு மேல இருக்கு. அதுல ஒரு இடைக்கால தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்பான்டேனியஸ் ட்ரீஸ், அதாவது இயற்கையாக வளர்ந்த மரங்கள் அது எங்க இருந்தாலும் சரி, அது பட்டா நிலத்தில் இருந்தாலும் சரி, வனத்துறை இடத்துல இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக முற்றிலும் தடை செய்யப்பட்டு அந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப மேகமலையை பொறுத்தளவுக்கும் இங்க உள்ள பட்டா நிலங்களாகட்டும் இல்ல வனத்துறை இடங்களாகட்டும் எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா 90% மரங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட மரங்கள் தான் இங்க இருக்கு. வெட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட மரங்கள் இருக்கு. இங்க மேகமலையில என்னன்னா 2 விதமா இருக்கு நிலங்கள். ஒன்னு பட்டா நிலம் இருக்கு, இன்னொன்னு அரசாங்கத்தினால் லீஸுக்கு, அதாவது குத்தகைக்காக வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த குத்தகைக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் அதிகமான இருக்கு. இந்த ஒரு 7 எஸ்டேட் இருக்கு. 7 எஸ்டேட் டீ எஸ்டேட், தேயிலை தொழிற்சாலை எஸ்டேட் 7 இருக்கு. இந்த 7மே அரசாங்கத்தால் குத்தகைக்கு விடப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது புருக்பாண்ட் லிமிடெடுக்காக இது குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த லீஸை ஹிந்துஸ்தான் லீவருக்கு அப்படியே மாத்திட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த ஹிந்துஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வுட்ஸ் பிரேயர்ங்கிற ஒரு கம்பெனிக்காக, அது நம்ம உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனி, அந்த கம்பெனி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இதுல என்னன்னா 99 வருஷம் குத்தகைன்னு சொல்லியிருக்காங்க. 99 வருஷம் குத்தகையும் இப்ப முடிஞ்சு போயிருக்கணும். ஆனால் இப்ப நம்ம கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா 999 வருஷத்துக்கு குத்தகைன்னு சொல்றாங்க. சரி, அப்படி குத்தகை கொடுக்கப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியாவுக்கு அதிகமா வனத்துறையில உள்ள மரங்களை வெட்டி டீ பிளான்டேஷன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டீ பிளான்டேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது முதல்ல கணக்கு எடுக்கணும். அரசாங்கம் எவ்வளவு நிலம் குத்தகைக்கு விட்டுச்சு, அந்த நிலத்துக்கு மேல இப்ப எவ்வளவு மரங்களை வெட்டி டீ எஸ்டேட் ஆக்கியிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கணும். அதே மாதிரி பிரைவேட் பட்டா நிலங்கள் என்னன்னா, எல்லாருமே என்ன ஒரு தொழில் மாதிரி பண்றாங்க. அந்த பிரைவேட் பட்டா நிலத்துக்கு விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாம அதை விட்டுட்டாங்க. இப்ப என்ன தொழில் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய மர வியாபாரிகள் அந்த நிலத்தை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அங்க வெட்டக்கூடிய மரங்கள் இருக்கு பாத்தீங்களா, வெட்டுறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடிய மரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது கம்மியா இருக்கும். 100 மரம்னா 10 மரம் தான் வெட்டுறதுக்கு அனுமதி இருக்கும். 10 கூட இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பெர்மிஷன் வாங்கிட்டு ஒட்டுமொத்தமா அந்த மரங்களை வெட்டி
அதிகாரிகள் துணையோடு இது வந்து இந்த அளவுக்கு டெக்னிக்கலா பாயிண்ட் சொல்லணும்னா அதிகாரிகள் சொல்லிக் கொடுக்காம யாருக்குமே தெரியாது. அதிகாரிகள் துணையோடு இந்த என்ன செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்தம் மலையை வெட்டிட்டு கடைசியில அந்த நிலம் வந்து மொட்டையா தரிசான உடனே அந்த நிலத்தை அப்படியே போட்டுட்டு போயிடுறது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி மரங்களை வெட்டி அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. இது வனத்துறையோட துணையோட தான் நடக்குது. வனத்துறை துணையோட நடக்குதுன்னா வனத்துறையில வந்து கீழ்நிலையில் உள்ள ஊழியர்கள் வந்து இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மேல்நிலையில் உள்ள அதிகாரிகள் தான் இதுக்கு முழுக்க உடந்தையா இருக்காங்க. கீழ்நிலையில் கடைசியில இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்ப பாத்தீங்கன்னா கீழ்நிலையில் உள்ள ஊர்களை ஒரு 3-4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. மேல்நிலையில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்து இப்ப 2012 வந்து ஒரு அதிகாரி எழுதியிருக்காரு. இதே இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட கலெக்டர் கார்டு என்று சொல்லப்படுகிற இந்த ட்ரீம் வியூ எஸ்டேட்ல 2012 ஒரு அதிகாரி எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அனுமதி இல்லாம சுப்ரீம் கோர்ட்டால் தடை செய்யப்பட்ட மரங்களை வெட்டியிருக்காங்க. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கு எண் 202/1995 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இவர் என்ன சொல்ற இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே அதிகாரிகளோட துணையும் வனத்துறையினுடைய அதிகாரிகளுடைய துணையினாலதான் வெட்டப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஹரி தொடர்ந்து பேசலாம். இதுல பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வலசை பாதைகள் பாதிக்கப்படுது. விலங்குகள் செல்லக்கூடிய ஒரு பாதையா இருக்கலாம். இங்க வந்து இந்த மரங்கள் வெட்டப்படும் பொழுது அதனது பிழைக்கக்கூடிய வழிங்கிறது கேள்விக்குறியாகுது. இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மரம் வெட்டுறதுனால என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழலாம். இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஒரு வன ஆய்வாளர் தான் சொல்றேன். முதல்ல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மரம் காட்டுல இருக்குன்னு சொன்னோம்னா அதோட இயற்கையிலே அதனுடைய முடிவு என்னன்னா அது மரமாக இருக்கும், அப்புறமேட்டுக்கு பழங்கள் கொடுக்கும், அப்புறமேட்டுக்கு அது இறந்து போகும், அது விழுந்து மக்கி போகும். மக்கி போறதுனால மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படும். ஒரு மரத்தினுடைய கடைசி வேலை என்னன்னு சொன்னோம்னாக்கா அது மக்கி போக வேண்டும். அது மக்கி போறதுனால மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படும். சோ அப்படி மண்ணினுடைய வளம் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால் அடுத்த மரங்கள் வேறொரு மரம் அங்கு வளர்வதற்கு அந்த மண் வளமான மண்ணாக இருக்கும். இப்ப நம்ம மரத்தை எல்லாம் வெட்டி இருக்கிற பட்சத்துல அதனுடைய மண்ணுடைய அந்த வளம் குன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிறகு புதிதாக மரங்கள் முளைப்பதற்கான நிலை வந்து கொஞ்சம் இயற்கையாக வளர்வதற்கு ப்ராப்ளம் வரும். அப்போ ஒரு காடு அங்க இருந்த இடத்துல இருந்து நம்மளால் வெட்டப்பட்டு சொன்னா மனிதனால் வெட்டப்பட்டு சொன்னா அப்போ ஒரு சின்ன கேப் வரும், மொட்டையான ஒரு இடமா இருக்கும். சோ அங்க அதுக்கு முன்பு வாழ்ந்த பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் தன்னுடைய பழைய இடத்திற்கு வரும்பொழுது அங்கே மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கிற பொழுது மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான சண்டை அந்த இடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கிருந்துதான் தொடங்குது. அப்புறம் வனங்களை வந்து கூறு போடுவது எப்படின்னாக்கா வனங்களுக்கு இடையே நம்மளுடைய பாலங்களையோ ரோடுகளையோ இல்ல வீடுகளையோ இல்ல தொழிற்சாலைகளையோ இல்லைன்னா டேம்ஸ் இந்த மாதிரி என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் வனங்களை நாம் பிளவுபடுத்துகிற பொழுது எப்பொழுதுமே வனங்களை சுட்டி வந்த விலங்குகள் திரும்பவும் அந்த பாதையில வருகிற பொழுது அங்கே நாம் புதிதாக முளைத்திருப்போம். அப்போது நமக்கும் பொழுதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பாதுகாப்பை பத்தி கஸ்தூரி ரங்கன் அறிக்கை வரப்பெற்றிருக்கிறது. இது அமலாக்கத்துக்கு வந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படும் நினைக்கிறீங்களா? அதுவும் கூட வலுவா இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது வலுவாக இல்லையா? கஸ்தூரி ரங்கனுடைய அவர்களுடைய ரிப்போர்ட்ல பார்த்தோம்னாக்க 37% மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும் நீங்க வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அறிவிச்சா போதும் சொல்லியிருக்கிறார். ஆனா ப்ரொஃபசர் மாதவ் காட்கில் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஸ்டடி பண்ணி மாதவ் காட்கில் அறிக்கைக்கு தீவிர எதிர்ப்பு இருந்தது. இப்ப கஸ்தூரி ரங்கன் அறிக்கைக்கும் எதிர்ப்பு இருக்கிறது. இது செயல்படுத்தினால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. முக்கியமா 2 விஷயத்த பார்க்கணும். வனத்துக்குள்ள காலங்காலமாக இண்டிஜினஸ் பீப்புள் அதாவது ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்றைக்கு ஆதிவாசி அல்லாதவர்கள் வனத்தை நோக்கி போய் குடியேற ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. காரணம் இன்னைக்கு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய ரிப்போர்ட்டையோ அறிக்கையோ இல்ல ப்ரொஃபசர் காட்கில் அவர்களுடைய அறிக்கையோ எதிர்ப்பதற்கான காரணம் பெரும் பண முதலாளிகளாக இருக்கக்கூடிய மைனிங் அல்லனாக்கா மைனிங் பண்றவங்க வெஸ்டர்ன் காட்ஸ்ல பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம்னா நிறைய மைனிங் ப்ராஜெக்ட் தடைகளை விதிக்குது இல்ல கஸ்தூரி ரங்கன் அறிக்கையும் கூட. நீங்க தடைகள் விதித்தாலும் மறைமுகமாக சில இடங்களிலே திறந்து விட்டு அவர்களுக்கு வழி திறந்து விடப்பட்டு தான் இருக்கிறது. முழுமையான காட்டை பாதுகாக்கும் பொழுது ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்தாலே போதும். அந்த ஒரு பகுதி மூலமாக அதாவது ஒரு காட்டினுடைய ஒரு பகுதியிலே நீங்கள் ஏதாவது வேலை செய்வதற்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கேன்சர் மாதிரி அப்படியே அது பெருசாகி மொத்த காட்டையும் அது அழித்துவிடும். சோ ப்ரொஃபசர் காட்கில் அவர்கள் சொன்னது போல மொத்த மேற்கு தொடர்ச்சி மலையும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க வேண்டும். அதுல வந்து
மாற்று கருத்து இருக்கக்கூடாது. 100% வனப்பகுதியும் பாதுகாக்கப்பட்ட உங்களுடைய பார்வையில சற்றே நீர்த்து இருக்கக்கூடிய கஸ்தூரிரங்கன் அறிக்கையை செயல்படுத்துறதுக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை பார்க்கிறீங்க. அந்த அறிக்கை அமலாக்கத்துக்கு வந்தால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்பாட்டுக்கும் வந்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை என்பது கட்டுக்குள் வருமா? அதுல பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கவே செய்யும். வனப்பகுதிகள் தீர்வு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்க, இதைத்தான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் அலசி வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் வன ஆய்வாளர் திரு நரசிம்மராஜன் இணைந்திருக்கிறார். எமது தேனி செய்தியாளர் சிவசபாபதி இணைந்திருக்கிறார். சிவசபாபதி, தேனி மாவட்டம் வனப்பகுதிகளை அடர்த்தியா கொண்ட ஒரு பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு குறிப்பிட்ட பகுதி தேனியில வருகிறது. சமீபத்தில் கஸ்தூரிரங்கன் அறிக்கை வந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பாதுகாப்பை, அதாவது வன உயிர்களை காக்கிறத பற்றின அறிக்கை. இது அமலுக்கு வந்தால் இன்னும் கட்டுப்பாடுகள் இந்த வன பாதுகாப்பு அப்படிங்கறது மேம்படும் ஒரு பார்வை இருக்கிறதா? எப்படி பார்க்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய வன ஆய்வாளர்கள், வன ஆர்வலர்கள்? இப்ப பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வன ஆர்வலர்கள் ரொம்ப விரும்புறாங்க. அந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையிலையும் ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டு கண்டிப்பா இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையின் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி நம்ம கூட இருக்கிற வன ஆர்வலர் ரஞ்சித் இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கை எந்த விதத்துல செயல்படுத்தப்பட்டால் நம்ம வனங்கள்லாம் காக்கப்படும் அப்படிங்கறத அவர் இப்ப நம்ம கிட்ட பேச போறாரு. ரஞ்சித், இப்ப இந்த கஸ்தூரிரங்கன் அறிக்கையினால இப்ப பாத்தீங்கன்னா 6 மாநிலங்கள்லயும், குறிப்பா தேனி மாவட்டம் பக்கத்துல இருக்க கேரளா மாநிலத்துல கஸ்தூரிரங்கன் அறிக்கையை அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள், கடையடைப்புகள் போன்றவை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா வன ஆர்வலரா நீங்க கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கையை அமுல்படுத்தினால் எந்த விதத்துல இந்த வனங்களை பாதுகாக்கப்படும், இதனால மக்கள் எந்த விதத்துல பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கறது இல்ல. முதல்ல கஸ்தூரிரங்கன் அறிக்கையை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா அந்த மக்கள் மத்தியில ஒரு கஸ்தூரிரங்கன் அறிக்கையின் மேல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஏதோ நம்ம பாதிச்சு போவோமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த மக்களுக்கு இந்த அறிக்கை சம்பந்தமாக இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்ததை எடுத்து சொல்லணும். இப்ப இந்த அறிக்கை முழுமையாக இங்க அமல்படுத்தப்பட்டா இந்த இப்ப வெட்டப்பட்ட மரங்கள் இல்லை, இனி வருங்காலத்தில் நாளைய தலைமுறைக்கு மழை மிகவும் முக்கியம். அந்த மழைக்கு மரங்கள் ரொம்ப முக்கியம், அதோட மழை வளமும் முக்கியம். அதனால கஸ்தூரிரங்கன் அமுல்படுத்தப்பட்டால் நிச்சயம் இந்த மலைத்தொடர்கள் முழுவதும் பாதுகாக்கப்படும் எங்களுடைய கருத்து. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு மேகமலை நடந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஏதோ இந்த நம்ம நகரத்துக்கும் அந்த மேகமலை பகுதிக்கும் ஒரு இணைப்பு இல்லாத ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்னமனூரை தாண்டி போனா ரோடு கிடையாது. மேகமலை அங்க 7 எஸ்டேட் இருக்கின்றாங்க, அங்க கிட்டத்தட்ட ஒரு 6000 குடும்பம் இருக்கின்றாங்க, அங்க அவ்வளவு லேபர்ஸ் இருக்காங்க, அவ்வளவு பணப்புழக்கமாகுது, அவ்வளவு டி எஸ்டேட்ஸ் இருக்கு. அங்க ஏன் ஒரு தார் சாலை அமைக்கல அப்படின்னு கேட்டா, இந்த வனத்துறையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கபல நாடகம் அது. அவங்களுடைய இந்த செயல்பாடு அம்பலத்துக்கு அங்க ரோடு போறது கூட அவங்க அனுமதி கொடுக்காம இருந்திருக்காங்க. ரெண்டாவது, வெட்டப்பட்ட மரங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7500 மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு ஒரு அறிக்கை சொல்லுது. அப்படின்னா உடனடியாக இந்த அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரத்துக்கு 15 மரமாவது உடனடியாக நடணும். அந்த மரத்தை பராமரிப்பு மறுபடியும் வனத்துறையிட்ட கொடுக்காம சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய வனத்தை பாதுகாக்கணும், பசுமையை வேணும் நினைக்கக்கூடியவங்க கொடுக்கணும் எங்களுடைய கருத்து. இப்ப என்னன்னா, இவர் இந்த வன ஆர்வலர் என்ன சொல்றாருன்னா, இவர் மரங்கள் வெட்டப்படுறதுக்கு பதில் அந்த வெட்டப்பட்ட மரங்களுக்கு திரும்ப 10 to 15 மரங்கள் நடப்படணும். அந்த நடப்பட்ட மரத்தையும் மிகப்பெரிய அளவுல ஒரு கண்காணிப்பு குழு வச்சு அதை பாதுகாக்கணும். அப்பதான் இந்த இயற்கை வளம் திரும்பியும் அழிக்கப்படாமல் காக்கப்படணும். ஏன்னா இயற்கை அழிஞ்சால் மனிதர்களும் அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறது இந்த வன ஆர்வலருடைய கருத்தா இருக்கு. வனத்துறையிடம் இல்லாம வன ஆர்வலர்கள்ட்ட ஒப்படைக்கிறதெல்லாம் சட்ட ரீதியா சாத்தியமானு எனக்கு தெரியல. அதே போல தார் சாலை பற்றி சொன்னார், அதுல மாற்று பார்வை நிச்சயமா சில பேருக்கு இருக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு வன பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரையாரிட்டியா என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வன பாதுகாப்புல இன்னைக்கு நம்மளுடைய முதல் பிரையாரிட்டி பார்த்தோம்னாக்கா, இப்போ வனங்கள் நிறைய வகையில பாதுகாக்கப்படுது. அதாவது புலிகள் காப்பகம், ஒரு தேசிய பூங்கா, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ப்ரொடெக்டட் ஏரியாஸ், இப்படி நிறைய கேட்டகரியில பாதுகாக்கப்படுது. ஒட்டுமொத்தமாவே எல்லா வனப்பகுதிகளும் கடுமையான பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதிகளாக மாறணும். என்ன கடுமைனா எப்படி சொல்றேன்னா, பொதுமக்களோ இல்ல மற்றவர்களோ காட்டில் நுழையாதபடி அதிகபட்சமான செக் போஸ்ட், அப்புறமேட்டு எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லாத அளவுக்கு வனமா இருக்கணும். வனமா இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கணும்.
இன்னைக்கு நம்ம இந்தியாவுல வன உயிரினமோ இல்ல மரங்களோ வெட்டப்படுவதற்கு மிகப்பெரிய காரணியா இருப்பது பாதுகாப்பின்மை தான். வனத்துல சரியான பாதுகாப்பு இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக யாருமே உள்ள போறதுக்கு பயப்படுவாங்க. காரணம் பாதுகாப்பின்மை. ரெண்டாவது, வனத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முழு சுதந்திரமும் கொடுக்கப்படுவதற்கான நம்மளுடைய சட்டம் முழு சுதந்திரமும் கொடுப்பது கிடையாது. ஒரு போச்சர், ஒரு வனவிலங்கை வேட்டையாடுகிறவரோ ஒரு மரம் வெட்டுகிறவரோ ஒரு வன ஊழியரை கொன்று விட்டார்னு சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒரு வன ஊழியர் அந்த வனத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வனத்தின் வேலையில் இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு வனவிலங்கு வேட்டையாளரை வந்து காயப்படுத்தினாலோ கொன்று விட்டாலோ அவருடைய வேலை பறிபோவதற்கான சட்டமாகத்தான் இன்றைக்கும் ரொம்ப வீக்கான ஒரு சட்டமாக இன்னும் கடுமை அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதை தாண்டி வனமாக இருக்கணும், வன பாதுகாப்பு, வன உயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசியல் அமைப்பே ஒரு கடமையாக சொல்கிறது. அதை நாம் சிறப்பாக செய்தால் அது வன பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிருடைய பாதுகாப்புக்கும் அது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கும், எல்லாருடைய கடமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு நரசிம்மராஜன், களத்தில் இருந்து தகவல்களை வழங்கிய எமது செய்தியாளர் சிவசபாபதி மற்றும் அவருடைய இணைந்திருந்த பலர் மற்றும் தொலைபேசி வாயிலாக என்னுடைய கருத்தை பதிவு செய்த ஞானசேகரன் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது.